வெள்ளாறு சேர்வராயன் மலைத்தொடரில் தோன்றி கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை அருகே வங்கக்கடலில் கலக்கும் ஆறு. சுமார் 200 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கும் இந்த ஆறு சேலம், விழுப்புரம், பெரம்பலூர், அரியலூர், கடலூர் மாவட்டங்களின் பல பகுதிகளுக்கு குடிநீருக்கும் விவசாயத்துக்கும் ஆதாரம். இதோ இந்த மணற்கொள்ளை நடக்கும் இடம் விருத்தாசலத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கார்மாங்குடி கிராமம். இங்கே பொதுப்பணித்துறை தான் இந்த கொள்ளையை நடத்துகிறது. குடிநீரின் அழிவில், விவசாயத்தின் அழிவில், கிராமங்களின் அழிவில் கோடிகளை குவிக்கிறார்கள் மணற்கொள்ளையர்கள். யார் இவர்கள்? உள்ளூர் ஓட்டுக்கட்சி தலைவர்களில் தொடங்கி போலீஸ், பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை, கனிமவளத்துறை, எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், ஆற்று மணல் குத்தகை அதிபர்கள் என்று விரிகிறது மணற்கொள்ளையர்களின் சாம்ராஜ்யம். சென்னைக்கும் பெங்களூருக்கும் கேரளத்துக்கும் நாளொன்றுக்கு 50,000 லாரிகள் தமிழகத்திலிருந்து பறக்கின்றன. நகர்ப்புற வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி என்ற பெயரில் வெள்ளாறும், பாலாறும், காவிரியும் வெட்டி கூறு போட்டு லாரியில் ஏற்றப்படுகின்றன. இதை எதிர்க்கும் மக்கள் விலை பேசப்படுகிறார்கள். விலை போக மறுப்பவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். நீங்கள் காணவிருப்பது காசுக்கு விலை போகாத, மிரட்டலுக்கு பணியாத மக்களின் போராட்டம். மணற்கொள்ளையை தடுத்து நிறுத்த முடியும் என்ற நம்பிக்கையை விதைக்கும் போராட்டம். தமிழகம் முழுவதும் பற்றி படர வேண்டிய போராட்டம். கார்மாங்குடியிலேருந்து அரசு பேசுகிறேன். எங்கள் ஊரில் இந்த கிராமத்தில் வந்து மணல் குவாரி இயங்கிட்டு இருக்கு. அதாவது அரசு அனுமதித்த அளவை விட இவங்க 3 அடி வார சொல்லிருக்காங்க. இவங்க வந்து 35 அடி அதிகபட்சம் களிமண் எது வழிங்கிட்டு அது வழியும் மணலை வாரிக்கிட்டு இருக்காங்க. இதனால நீர் மட்டம் கிடுகிடுன்னு உயர்ந்துரு, அதாவது கம்மியாயிடுச்சு. சுத்தமாக போர், சில போர் நின்று போச்சு, புது போர் போட்டுட்ருக்காங்க. இந்த கிராமத்தை இந்த நீர் ஊற்ற நம்பி இந்த கிராமம் ஃபுல்லாக விவசாய நிலம் தான். இதை சுத்தமாக அழிக்கிறங்கிற முடியல இவங்க வாரிட்டு இருக்காங்க. இது கார்மாங்குடிக்கு நீர் ஆதாரம் சுத்தமாக போயிடுச்சு. இந்த கார்மாங்குடி கிராமம் பக்கத்தில் இருக்க எல்லா கிராமமும் விவசாயம், முழுக்க விவசாயமும் குடிநீர், அதாவது நிலத்தடி நீரை நம்பி தான் விவசாயம் செய்கிறாங்க. அதுக்கான ஆதாரத்தையும் இவங்க முழுசாக வந்து கொள்ளையடிச்சிட்டாங்க. அதாவது இன்னைக்கு 30 அடி மணல் அள்ளப்படுகிறது. அரசு விதிமுறை வந்து 2 ஜேசிபி தான் சொல்றாங்க. 6 ஜேசிபி தொடர்ந்து அள்ளிட்டு இருக்கு. பொதுப்பணித்துறையில பர்மனண்டே போடுவது கிடையாது, 20% தான் அப்படி போடுறாங்க. அதையும் கேட்டா நாங்க சும்மா பொம்மைன்றாங்க. அடுத்தது வந்து நாங்களும் பலவிதமான போராட்டம், அந்த மணல் குவாரி சம்பந்தமா பலவிதமான போராட்டம் ஆடியோ ஆஃபீஸ் முன்னால் நடத்தி பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணணும். அதெல்லாம் அவங்க வந்து அப்படியே காற்ற வாங்கி அப்படியே விட்டுடுறாங்க. ஆனால் தொடர்ந்து கார்மாங்குடியில் மட்டும் 2007 இன்னைக்கு 2014 வரைக்கும் தொடர்ந்து மணல் குவாரி இயங்கிக்கிட்டு இருக்குண்ணே. சுமார் இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு 24,000 யூனிட் மணல் வெளியாகுது. அதனால அரசுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. மக்களுக்கும் லாபம் இல்லை, அரசுக்கும் லாபம் இல்லை. இடைதாரர் தான் இன்னைக்கு கொள்ளடிக்கிறார்கள். 6 ஜேசிபி அல்லது 2 ஜேசிபி தான் பொதுப்பணித்துறை விதிமுறை போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு 6 ஜேசிபி தொடர்ந்து அள்ளுது. யார் எதை கேட்டாலும் காலை வாங்க மாட்டேங்கிறாங்க. எங்கே போனாலும் அவங்க ரிப்போர்ட் கொடுத்தாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. 40 அடியில் ஓடின நீர் மட்டும் நீங்கள் 300 அடி கிட்டத்தட்ட போயிருக்கு. என் ஊரில் 40 அடி தொடர்ந்து ஒரு 50 ஆண்டு காலம் 40 அடியில் ஓடிச்சு போர். இன்னைக்கு 250 அடி போர் அடித்தவங்களுக்குலாம் வேலை இல்லாத குடும்பம் இருக்குது. இதை மெயின் வந்து அரசாங்கம் தான் இதுக்கு காரணங்கிறாங்க. அமைச்சர், அரசாங்கம் அவங்க தான் இதுக்கு காரணங்கிறாங்க. அதனால் எந்த பெட்டிஷன் எங்கே போனாலும் அதை தூக்கி இன்னைக்கு கடப்பில் போட்டுடுறாங்க. இதெல்லாம் வந்து அடுத்தது விவசாயம் தான் மெயின். இன்னைக்கு வந்து தண்ணி நீர் மட்டத்தோடு அள்ளுறாங்க மண். இன்னைக்கு ஊற்று லேசாக ஊடுறதோட மண்ணை சுத்த மாட்டாங்க. கீழே வந்து களிமண் தான் இருக்குது. அது என்னன்னு கேட்டால் மணல் லேசாக மேலே தூவி விட்டுடுறாரு. அந்த மணல் குவாரிக்கார் வந்து மணல் அள்ளி அப்படியே மேலாக தூவி விட்டுட்டு நீர் மட்டம் அப்படியே லேசாக சொட்டுன்னு ஊறுது. அந்த தரமட்டம் வரைக்கும் அள்ளுறாங்க. அதுவும் இல்லாத எங்கள் ஊரில் வந்து சுடுகாடு, 3 விதமான சுடுகாடு அந்த மணல் குவாரி ஒட்டிலே இருக்கு. அது வந்து அந்த சுடுகாட்டு ஒட்டோடு அள்ளிருக்காங்க. இந்த ரோடு வந்து இந்த மணல் குவாரி போகிறதால வந்து பள்ளம் படுகொலை நிறைய வந்ததால ஒரு அர்ஜென்ட்டுக்கு, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ மற்ற இதுக்கோ ஒரு அர்ஜென்ட்டுக்கு போகிறதுக்கு எங்களால் முடியல. ஆள் நடந்து போகிற மாதிரி போகிறது, மோட்டர் சைக்கிள்லையோ இல்லை மற்ற கார்லேயோ எதுவுமே போக முடியல. அதே மாதிரி இருக்குது. ஒரு நாளைக்கு 300 வண்டி 400 வண்டி போயிட்டு இருக்கிறதால எங்களுக்கு ரொம்ப அவதியாக இருக்குது. புழுதி அடிக்குது. வீட்டுக்காட்டில் கூட உட்கார முடியல, அவ்வளோ ரொம்ப அவதியாக இருக்குது. ஃபுல்லாக புள்ளி கூட வெளியில் வர முடியல ரோட்டை தாண்டி.
அரசாங்கம் அதிகாரிகள் சட்டத்தை மதிக்காத போது, சட்டப்படி நடந்து கொள்ளாத போது பாதிக்கப்படக்கூடிய மக்கள், மூதாதையராக இங்கேயே இந்த மண்ணையும் ஆட்டையும் நம்பி வாழக்கூடிய மக்கள் சட்டத்தை மதிக்க வேண்டும் என காவல்துறையும் அரசும் எதிர்பார்க்கிறது. இது என்ன நியாயம் என கேட்கிறோம். இங்க ஊருக்கு 2 பேர் போய் நீங்க தண்ணி ஏற்பாடு பண்ணுங்க, மத்தியானம் அங்க ஒரு மூட்டை அரிசியை போட்டு கஞ்சி காட்டுங்க, அப்படியே குடிச்சுக்குவோம், நீங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, ஒரு 5 பேர் கிளம்புங்க. அதாவது எல்லாரும் சேர்ந்து முழக்கமிட்டால், இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்தா இந்த ஜேசிபி ஓட்ட வேண்டியல தூக்கி வச்சிடலாம். முடியுமா முடியாதா? இப்ப நான் முழக்கம் போடுவேன், எல்லாரும் நீங்க முழக்கம் போடுறது ஊரு உள்ள தூங்கிட்டு இருக்கிறாங்க, இங்க ஆத்துக்கு வரணும், என்னடா ஏதோன்னு. அந்த மாதிரி இந்த ஆத்துல இருக்கவங்க இங்க ஒடியாரணும், ஆத்துல என்னமோ ஏதோன்னு. அந்த அளவுக்கு எல்லாம் ஒரே முறையில முழக்கம் போடணும். 30 அடிக்கு அல்லவா தாசில்தாரும் டிஎஸ்பியும் மாட்டு வண்டியை மடக்குறாங்க, மணல் லாரியை அனுப்புறாங்க. யாரு கடை அரசாங்கம், வெங்காய அரசாங்கம். போராடுவோம் போராடுவோம் மணல் குவாரிகளை மூடும் வரை போராடுவோம் போராடுவோம். கொள்ளை போகுது மணல் கொள்ளை தட்டி கேட்டால் போலீஸ் வருது, பொய் வழக்கப்படுது. கனிம வளம், நீர் வளம், பொதுப்பணித்துறை, வருவாய் துறை. அதிகாரி எங்கே, அதிகாரி எங்கே? எத்தனை துறை இருந்தாலும் கேட்க கூட வக்கில்ல. மணல் கொலையை தடுக்க வக்கில்ல. அஞ்ச மாட்டோம் போலீஸ் லட்டிக்கும் பொய் வழக்குக்கும் அஞ்ச மாட்டோம். போராடுவோம் மணல் குவாரிகளை மூடும் வரை போராடுவோம். நம்மளுடைய ஒரே நோக்கம் மணல் குவாரி மூடல் தான். நானே மயக்கப்பட்டு விழுந்தாலும் இல்ல நானே ஆட்டத்தாட்டில் செத்தாலும் போராட்டம் தொடரணும். மணல் குவாரி அதனால எதற்கு நீங்க போகக்கூடாது. வழக்கறிஞரே இல்லைனாலும் நீங்கள் இந்த போராட்டத்தை வழிநடத்த வேண்டும். மக்கள் தான் போராட முடியும், மக்கள் தான் தலைமை தாங்க முடியும். இன்றைக்கு மக்கள்னா காசு வாங்குவாங்க, அவனா அயோக்கிய குடிகாரன் அப்படிங்கிறதுக்கு மக்கள்னா இவர்கள் தான் மக்கள் என இன்றைக்கு டிஎஸ்பிக்கு தாசில்தார் போராட்டம் பண்ணாங்கன்னா கார்மாங்குடியில் தானே பாதிப்பு, உங்க ஊருக்கு நாங்க பணம் கொடுத்தாச்சு, அங்க போய் வாங்கிக்க, நீ ஏன் போராடுற அப்படின்னு காவல்துறை ரொம்ப அறிவுபூர்வமாக பேசுகிறார்கள். ஏன்பா காந்தியடிகள் எந்த ஊரு, அவர் இந்தியாவுக்கு முழுக்கும் போறா இல்லையா? பகத்சிங் எந்த ஊரு, இந்தியா முழுக்கும் போறா இல்லையா? எந்த ஊரு? சுபாஷ் சந்திர போஸ் எந்த ஊரு, எல்லாருக்கும் போறா இல்லையா? பாரதியார் எந்த ஊரு, எல்லாருக்கும் போறா இல்லையா? கட்டபொம்மன் எட்டயபுரத்துல பாளையக்கோட்டை இருந்தாரு, பாளையபுரத்துல எல்லா நாட்டுக்கும் தானே போறாங்க, இந்திய நாட்டு சுதந்திரத்துக்கு முன்னாடி தானே போறாரு. திப்பு சுல்தான் மைசூர்ல இருந்தாரு, இந்தியா ஆங்கிலேய எதிர்த்து எல்லாத்துக்கும் தானே போறாரு. இது போலீஸுடைய அறியாமை, அவர்களுக்கு சொல்லி கொடுத்தது அதுதான். உட்கார்னா உட்காரு, எந்திரினா எந்திரி, உட்கார்னா உட்காரு, எந்திரினா பேரிட சொல்லிட்டாங்க. சென்னையில ஆணையம் உத்தரவு கொடுக்குது. அந்த ஆணையம் யாரு? ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி. சரி, அவர் போட்டாரு, அதை வச்சு கலெக்டர் உத்தரவு போடுறாரு. ஏன் கலெக்டர் இங்க மாட்டிக்க கூடாது? கலெக்டர் மக்களை திணைக்கும் பார்க்கணும். திங்கக்கிழமை மக்கள் போய் கேட்பாங்க. கலெக்டர் என்ன சொல்லுவாரு? மணல் குவாரியை பத்தி மட்டும் பேசாதீங்க. ஏன்? அது என் கையில கிடையாது, அது சுற்றுச்சூழல் ஆணையம் உத்தரவு போட்டிருக்கு, அதை வச்சு நான் உத்தரவு போட்டேன் பாரு. சரி, சுற்றுச்சூழல் ஆணையம் போட்டுருச்சு, தப்பா போட்டுச்சு. அவன் கார்மாங்குடியை பார்த்தாரு அவரு. இல்ல இவ்வளவு மணல் அள்ளலாம் அப்படின்னு இந்த மக்களை யாராவது கேட்டாங்களா? இவ்வளவு மணல் அள்ள போறோம்னு உங்கள்கிட்ட யாராவது பேசினாங்களா? இல்ல. அந்த உத்தரவை எதிர்த்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்துக்கு போகணுமா, தேசிய பசுமை தீர்ப்பாயத்துக்கு வழக்கு போடணுமா? சரி, அங்க வழக்கு போட்டா அங்க யாரா நீதிபதி? ஓய்வு பெற்ற நீதிபதி. யாரு அரசாங்கத்துக்கு ஜெயின் செக் அடிக்கிறாங்களோ, யாரு மாமா வேலை பாக்குறாங்களோ. ஆகையால் இன்றைக்கு அதிகாரிகள் நம்மளிடையே பேச்சுவார்த்தை நடத்த வந்திருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை இரண்டே விஷயம்தான். ஒன்று, மணல் குவாரியை மூடுவோம் என நீங்கள் அறிவித்தால் நாங்கள் ஏற்றுக்கொண்டு களைவதற்கு தயார்.
அறிவிக்கவில்லை, எனக்கு அதிகாரம் கிடையாது, நாங்கள் மூட முடியாது என்று சொன்னால் நீங்கள் அனைவரையும் கைது செய்யலாம் காவல்துறை. அதற்கான நடவடிக்கையை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அதுவரையில் இந்த ஆற்று மணல் குவாரியை விட்டு இங்கிருந்து ஒரு மக்கள் கூட நாங்கள் கரைக்கு செல்ல மாட்டோம். நாங்கள் இங்கே வந்திருக்கிறாங்க, தனியா எங்களை கூப்பிட்டு பேசுவாங்க, தனியா எங்களிடம் எந்த பேச்சுவார்த்தையும் தேவையில்லை. நான் சொல்லக்கூடியதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் இல்ல வேறு ஆலோசனை இருந்தால் நீங்கள் எங்களிடம் சொல்லுங்கள். பேச்சுவார்த்தை அனைத்து மக்கள் மத்தியிலும் வெளிப்படையாக நடக்க வேண்டும். நம்மளுடைய கோரிக்கை ஆற்று மணல் குவாரியை வெள்ளாற்று பகுதிகளில் மக்கள் சிறை செல்ல தயாராக. இப்ப உங்கள் சார்பில் நம்மளுடைய கருத்தை வெளிப்படையா சொல்லிட்டோம். அதிகாரிகள் என்ன என்பதை இந்த ஒலிபெருக்கிலே வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் சொல்லுவாங்க. இது எந்த விதமான அப்சர்வேஷன் கிடையாது, எந்த விதமான விஜிலன்ஸ் கிடையாது. நீங்க வந்து எவ்வளவு எடுத்துக்கிறாங்க, எவ்வளவு ஏற்கனவே எதுவுமே அவங்க அவரே சொல்லுவாரு. பட் எண்ட் ஆஃப் த டிமாண்ட் வந்து வந்து குவாரி மூடணும், இதுதான் எண்ட் டிமாண்ட். அதுக்கு ரீசன் என்னங்கிறது இது இயற்கை வளம், நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து இந்த மக்களுக்கு உள்ளது. ஏகப்பட்டது எடுத்துட்டாங்க, இதனால இது மீண்டும் எடுத்தாங்கன்னா இந்த பக்கம் தண்ணி நிற்காது. இது வந்து ரீசன் சார். இது மக்களுடைய கருத்தை கேட்டு எந்த அதிகாரியும் உத்தரவு போடுறது. இது வந்து ஏசி ரூம்ல பார்ல போடுறாங்க உத்தரவு. அது எங்களுக்கு தேவையில்லை. இங்க வந்து மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்கு நாங்க இன்றைக்கு பேசுறோம், இன்னைக்கு செய்யறோம். ஆன் பிகாப் ஆஃப் த அட்வொகேட்ஸ் நாங்க ரெப்ரசென்ட் பண்றோம். நீங்க என்ன முடிவு சொல்லுங்க? ஓகே, I constitute a team, sir, comprising of revenue, PWD, and mines, sir. சரிங்க. I asked the team to carry out a detailed inspection. சரிங்க. They will make a survey. சரி. And keep a vigil over the quarrying. சரிங்க. சரிங்களா? அது இன்ஸ்பெக்ஷன் பொறுத்து அது டீடைல் நீங்க இமிடியேட்டா நீங்க க்ளோஸ் பண்ணுங்க. இன்ஸ்பெக்ஷன் நீங்க எவ்வளவு பேர் வேணாலும் எத்தனை நாள் வேணாலும் எடுத்துக்கங்க. இமிடியேட்டா குவாரியை க்ளோஸ் பண்ணுங்க. நீங்க உங்களுடைய இன்ஸ்பெக்ஷனுக்கு எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கங்க. We don't bother. It's your problem. It's your problem. சார், டெக்னிக்கல் பாயிண்ட் தேவையில்லைங்க. மணல் குவாரி மூடுன்னு இந்த பகுதி மக்கள் போராடுறாங்க. அரசாங்கத்துடைய நிலைப்பாடு என்ன, பதில் என்ன? இதெல்லாம் தெரியாம இதெல்லாம் தெரியுங்க. எங்க தண்ணி நிலத்தடி விவசாயம் தான் தெரியுமா? ஒரு அதிகாரி வரும் ரெவன்யூ பீப்புளுக்கும் ஏடி மைன்ஸுக்கும் ஏடி பிடபிள்யூடி நீர்வள ஆதார பொறியாளருக்கும் விவசாயி சொல்லி தான் தெரியுமா? ஆய்வுல சுற்றுச்சூழல் உட்பட எல்லா பேராமீட்டர்ஸ் அடங்கும். பர்ச்சேஸ் சார், பர்ச்சேஸ் தான். அது வந்து நீங்க என்ன போனஃபைட் ரிப்போர்ட் அதெல்லாம் ஃபேக். பர்ச்சேஸ் எல்லாமே தெரியும் சார். என்னை விட இன்னர் லிங்க் என்னன்றது உங்களுக்கு தெரியும். அத்தாரிட்டி உங்களுக்கு தெரியும் இல்லையா? along with the team, even environmental ஃபார்மாலிட்டிஸ். அவங்க என்ன சொல்லுவாங்க, கிரேடியன்ட் இப்படி இருக்குது, இங்க அதிகமா இருக்குது, இங்க கம்மியா இருக்குது, இங்க கூட இருக்குது, குறைச்சிருக்குது. இட்ஸ் கரெக்ட். நீங்க வயலேஷன்ஸ் இருக்குது 20% இருக்குது. அதுக்கு நாங்க ஏஐக்கு நாங்க மெமோ கொடுத்துருக்கோம், அவருக்கு கொடுத்துருக்கானே. இது முடிஞ்சு வர்றதுக்குள்ளார மனசுரா எடுத்துக்கிறோம். இது ஒரு வருஷம் ஆமா. கரன்சி பேட் ரிப்போர்ட் என்னாச்சு? ரிப்போர்ட் நாங்க பிஐஎல் போட்டோம். தாது மணல்ல என்னாச்சு ரிப்போர்ட்? கவர்மெண்ட் வெளியிட்டாங்களா? அந்த ரிப்போர்ட் மேல நடவடிக்கை எடுங்கன்னு பிஐஎல் போட்டாங்க. நடவடிக்கை எடுத்தாங்களா? சகாயம் கமிட்டி வந்து உத்தரவு போட்டாங்க. சகாயம் கமிட்டி உத்தரவு செயல்பட விட்டாங்களா? ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உத்தரவு போட்டாங்க. நடவடிக்கை எடுத்தாங்களா? எதுவுமே கிடையாது. அதனால அரசாங்கம் வந்து நாங்க சொல்லக்கூடிய டிமாண்ட் தெளிவா சொல்லிட்டோம். உங்களுடைய பதில் என்னன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். நாங்க உங்கள்கிட்ட எதுக்கு பேசுறோம்? நீங்க நல்லவரோ கெட்டவரோ உங்கள்கிட்ட தான் பேசுறோம்.
நீங்க நல்லவரை கேட்ட உங்கள்ட்ட தான் பேசுறேன். You are not fighting for personal cause. On behalf of the people and for noble cause you are fighting. Capacity, audio capacity தான் நான் பேசுறேன். Administrators are readily understanding your contention, capacity தான் நான் பேசுறேன். சரி, இப்போ ஆடியோ தான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன சார் டிஸ்கஸ் யார் சார் பண்ணணும்? இப்போ ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க. நீங்க இமிடியேட்டா மூடாம நான் யாரும் பதில் பேசாதீங்க. அந்த அதிகாரத்தை பணம் எத்தனை முறையும் அதிகாரியை மதிச்சு பேச்சுவார்த்தை நடத்த அவங்க ஆர்டிஓ என்ன சொல்றாரு? உருவாக்குறேன், ஒரு கண்காணிப்பு படை மாதிரி உருவாக்குறேன், இதெல்லாம் ஆய்வு செய்யறேன்னாரு. நீங்க எத்தனை படை வேணாலும் உருவாக்குங்க, எத்தனை நாள் வேணாலும் ஆய்வு செய்யுங்க, இன்னைக்கு குவாரியை மூடுங்க அப்படின்றது நம்மளுடைய தரப்பு வாதம். வெளிச்சமாக இருக்கிறது, கண்ணுக்கு எதிரே உண்மை இருக்கிறது. அதனால் இதை வைத்து நீங்கள் இன்னொரு சட்டப்பிரிவையும் அவரிடம் சொல்லி இருக்கிறேன். நீங்க ஊர்ல கலவரம் ஒரு நிமிஷம் பேசாருமா தெரியுமா? ஊர்ல கலவரம் வருது, ஊர்ல பொதுக்கூட்டம் போடுறோம்னா உடனே என்ன பண்ணுவாங்க? ஆர்டிஓ 144 தடை உத்தரவு போடுவார். பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது, பொதுமக்கள் அங்க போக கூடாது, இங்க போக கூடாது. நாங்கள் சொல்லுகிறோம், பொதுமக்களுக்கு பிரச்சனை ஏற்படும், பொது அமைதிக்கு பிரச்சனை ஏற்படும் என மக்களுக்கு எதிராக 144 தடை உத்தரவை பயன்படுத்த உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்றால், இன்றைக்கு மக்கள் மணக்குவாரியை மூட வேண்டும் என பொது அமைதிக்கு இவர்களுடைய போராட்டம் அமைதிக்கு பங்கம் விளைவித்திருக்கிறது. இந்த மணல் கொள்ளைக்கு நீங்க 144 தடை உத்தரவு போடுங்கள். யாரும் உணர்ச்சி வசப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது. அதாவது அதிகாரிகளுக்கும் அரசுக்கும் என்ன சாதகமான அம்சம்னா, எல்லாம் படிக்காதவங்க காட்டாங்க, இவங்கள்ட்ட சாதி பிரச்சனை கிளப்பி விட்டா அவங்களுக்குள்ள மோதிக்குவானுங்க, இவங்கள்ட்ட ஒருத்தனை தூண்டி விட்டோம்னா அவங்களுக்குள்ள பிரிவினை ஆயிடும் அப்படின்னு இவங்க இருப்பா அவங்களை பத்தி மட்டமா நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி எல்லா மக்களும் அல்ல. நாம அறிவுபூர்வமாக ஒரு கோரிக்கையை நாம் வைத்திருக்கிறோம். ஒளிந்து போகல, ஓடி போகல, நேரடியாக இங்கு மாவட்ட கண்காணிப்பாளர் இருக்கிறார், இணை கண்காணிப்பாளர் வந்திருக்கிறார், 2 டிஎஸ்பி இருக்காங்க, ஆர்டிஓ இருக்காங்க, தாசில்தார் இருக்காங்க, இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, நூற்றுக்கணக்கான காவல்துறை இருக்கிறது. நேரடியாக அரசின் பிரதிநிதிகளாக உங்களிடம் இந்த மக்கள் சார்பிலே நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். மணல் குவாரியை மூடுங்கள். எல்லாரும் சொந்தக்காரங்க போன் பண்ணி வர சொல்லுங்க. நாம எந்த அளவுக்கு உறுதியாக உணர்ச்சிப்பட்டு கோபப்பட்டு நாம் செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள் ஒட்டுமொத்த போராட்டத்துக்குமே பின்னடைவை ஏற்படுத்திவிடும். ஆகையால் நகர்ப்புறத்திலே இருக்கக்கூடிய கார்மாங்குடி வெள்ளாற்றை காப்பதற்காக இந்த மக்கள் போராட்டம் ஒரு நாளிலே, ஒரு மணியிலே, அரை நாளிலே முடிவுக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள்.
போராட்டம் இது நெடுகிற போராட்டம். இது அவ்வளவு சீக்கிரம், இது கோடிக்கணக்கான ரூபாய் பங்கு போகிறது. கோடிக்கணக்கான ரூபாயின் மேல் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களை அப்புறப்படுத்திவிட்டு அந்த கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை கொள்ளையடிப்பதற்கு தான் அரசும் போலீசும் சர்க்காரும் மணல் கொள்ளையர்களும் அரசாங்கங்களும் நின்று கொண்டிருக்கிறது. காசு வாங்கிட்டா போராட முடியாது, போராட்டம் வெற்றி பெறாது, தோற்கும் என பொய் பிரச்சாரங்கள் எல்லாம் வெள்ளாட்டு பகுதி முழுக்க இத்தனை ஆண்டுகள் இந்த மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய அவநம்பிக்கைகள் எல்லாம் தூளாக்கப்படும். இந்த மணல் குவாரியை நாம் மூடிவிட்டால் இந்த வெற்றி இந்த மக்களுடைய ஒட்டுமொத்த கிராம மக்களுக்கும் ஒரு புத்துணர்வு ஏற்படும். இது நியாயமான போராட்டம். இது நம் சந்ததியிற்கான போராட்டம், நம் மண்ணுக்கான போராட்டம். வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை, சுரங்கத்துறை இவர்கள் அடங்கிய ஒரு குழு ஒன்று இன்று ஏற்படுத்தப்பட உள்ளது. இவர்கள் இந்த குழு மூலம் சர்வே செய்யப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு இங்கு ஒரு ஆய்வு நடத்தப்பட உள்ளது. அந்த ஆய்வு நடத்தி ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கும் வரை தற்காலிகமாக இந்த குவாரியை மூட விட்டுள்ளது. எங்களுடைய உறுதியான மக்கள் போராட்டத்திற்கு இன்றைக்கு மாவட்ட நிர்வாகம் பணிந்து தற்காலிகமாக இந்த மணல் குவாரியை நாங்கள் மூடுகிறோம் என உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த மணல் குவாரி நிரந்தரமாக மூடுகின்ற வரையில் எங்களுடைய போராட்டம் தொடரும். பொக்லைன்கள் புறப்படுகின்றன, லாரிகள் வெளியேறுகின்றன. அவர்கள் பின்வாங்குகிறார்கள், ஆனால் மீண்டும் வருவார்கள். இவர்கள் ருசி கண்ட மிருகங்கள். மக்கள் போராடத் தொடங்கும் ஒவ்வொரு கனிமச் சுரங்கத்திலும், நிலக்கரி வயலிலும், மணல் குவாரியிலும் நடப்பது இதுதான். இது கொள்ளையர்களுக்கும் மக்களுக்குமான யுத்தம். நாம் ஓய்ந்து விடுவோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இறுதி வெற்றி காணும் வரை நாம் ஓய்ந்துவிடக்கூடாது.